ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது கனரக வாகன தொழிற்சாலை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஆவடி ஆர்மடு வெஹிக்கிள் நிகாம் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். நிறைய இடங்கள் சென்னையாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், நிறையா ஸ்டேட்டில் இந்த ஒரு பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னமான பதவி அப்படின்னா நான் எக்ஸிக்யூட்டிவ்க்கான போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன் 32, ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரானிக் அண்ட் மெக்கானிக்கில் உங்களுக்கு வேகன்சி HVFலையும் OFMK அந்த மாதிரி வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரோ பிளேட்டர் கேட்டிருக்காங்க, ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டர் கேட்டிருக்காங்க, ஜூனியர் டெக்னீஷியன் ஃபவுண்ட்ரிமேன் கேட்டிருக்காங்க, ஜூனியர் டெக்னீஷியன் ஃபாரின் ஹீட் அந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவிகள் உங்களுக்கு இருக்குதுங்க. எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டும் ஜூனியர் மேனேஜருக்கான பதவி, இந்த மாதிரி டெப்டி மேனேஜராக இருக்கட்டும், நிறையா பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது அப்படின்ன மாரி உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதிலே உங்களுக்கு அதாவது பாருங்கள், உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு 1005 வேக்கன்சியும், எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 208 1200 மேலே வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் ஜூனியர் டெக்னீஷியன் அப்படின்னா NTC அதாவது ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஜூனியர் மேனேஜர் பதவிக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அப்படின்னா BTECல சம்மந்தப்பட்ட ட்ரேடில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஜூனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் டிகிரி வித்து 1 இயருக்கான டிப்ளமோ இன் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் மேனேஜருக்கு அதேமாரி தான் BTECல சம்மந்தப்பட்ட ட்ரேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு கிராஜுவேட் டிகிரி வித் MBA முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பாருங்கள், கிராஜுவேட் டிகிரி முடிச்சுக்கணும், கூடவே CSCMலாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கான பதவிகளுங்க. நிறைய எக்கச்சக்கமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. டெம்பரரி ஜாப் தான், 1 இயர் தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஏஜ் மிட்டை பொறுத்த வரைக்கும் 30 பதவி, அதாவது ஏஜ் மிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, அதிகபட்சமாக ஜூனியர் டெக்னீஷியன், ஜூனியர் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜருக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜூனியர் மேனேஜர், டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்குலாம் 65 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். ஜூனியர் டெக்னீஷியனுக்கு 25,000 ரூபாய், ஜூனியர் மேனேஜருக்கு 34, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 45, அந்த மாதிரி உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் A பார்ட் Bலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் Aல ஒரு 50 மதிப்பெண்ணும், பார்ட் Bயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கொஷின் 50 மதிப்பெண்ணும், இந்த மாதிரி 100 கொஷின் 100 மதிப்பெண் எக்ஸாம் வைக்கிறாங்க. இது இல்லாமல் இன்டர்வியூ மற்றும் ட்ரேட் டெஸ்ட் வைக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தாங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டெஸ்ட் சென்டர்லாம் சென்னையில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.